நான் சொல்ல போகிற இந்த கதையை கேட்காம உங்கள் சின்ன வயசை நீங்கள் கடந்துருக்கவே முடியாது. ஒரு ஊரில் ஒரு பாட்டி வடை சுட்டு இருந்தாங்களாம். அவங்க வடை சுடுறதை பார்த்த ஒரு காக்கா அந்த வடை மேலே ஆசைப்பட்டு பாட்டி அசந்திருந்த நேரமாக பார்த்து ஒரு வடையை ஆட்டையை போட்டுக்கிட்டு வாயில் அந்த வடையை வச்சுக்கிட்டு போய் ஒரு மரத்து மேலே உட்காந்துச்சு. இதை பார்த்த ஒரு நரி எப்படி வந்து காக்காவை ஏமாற்றி அந்த வடையை சாப்பிட்ற நோக்கத்தோட, காக்கா காக்கா உன் குரல் ரொம்ப இனிமையாக இருக்குது, அதனால ஒரு பாட்டு பாடு, நான் கேட்டு போகிறேன்னுச்சான். நரி நம்மளை தந்திரமாக ஏமாத்துதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட அந்த காக்கா வடையை எடுத்து கால் இடுக்கில் வச்சுக்கிட்டு காக்கான்னு கத்துனுச்சான். இதனால ஏமாந்து போன நரி நம்மளையே இந்த காக்கா ஏமாத்துருச்சே அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு நகர்ந்துருச்சு. அந்த நரி போன அடுத்த செகண்டு இந்த காக்கா எவ்வளோ பெரிய தந்திரக்கார நரியவே நம்ம ஏமாற்றிட்டோம், நாம தான் நரியோட பெரிய ஆள் அப்படின்னு நினச்சி நரியை ஏமாத்தின சந்தோஷத்தில் காலில் இருந்த வடையை மறந்துட்டு சந்தோஷத்தில் குதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ என்னாச்சு, காலில் இருந்த வடை கீழே விழுந்துருச்சு. ஒளிஞ்சிருந்த நரி அந்த வடையை எடுத்துகிட்டு ஓடிடுச்சு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, தோல்வி வந்தால் அழக்கூடாது, வெற்றி வந்தால் ரொம்ப ஆடக்கூடாது. ஆடாதடா ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிருவ மனிதா, அந்த ஆண்ட வந்தா சாவி கொடுத்து ஆட்டி வைக்கிறான், ரொம்ப ஆடி போட்டா வாழ்க்கையை தான் பூட்டி வைக்கிறா அப்படின்னு செந்தூர பாண்டி படத்தில் கவிஞர் வாலி அழகாக எழுதியிருப்பார் இப்படி ஒரு தத்துவ பாட்டை. ஆமாங்க, வெற்றி வந்தால் ஆடக்கூடாது, தோல்வி வந்தால் அழக்கூடாது. வெற்றியை துரத்துக்கிட்டு தோல்வி வந்துக்கிட்டே இருக்குது, கவனமாக இருங்க. நன்றி.